நந்தியம்பெருமான் மூலமாக திருக்கைலாய பரம்பரை 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 வழியாக இந்த ஆதீனங்கள் இன்று வரை தர்ம ஆதீனமோ திருவாவூர் ஆதீனமோ சைவ சித்தாந்தம் என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை மனித குலத்திற்கு வழிவழியாக தந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த பரம்பரை எப்படி வருது அப்படின்னா, நந்திதேவர் குருவாக இருந்து வழி வழியா அவங்களோட வழிக்கு அப்படியே கொண்டு வரார். நந்திதேவர் சனத்குமாரர்களுக்கு சொல்லித்தரார். இது ரெண்டு விஷயமா பிரியும். இந்த கைலாய பரம்பரைன்னு வரும்போது குறவர்கள்னு சொல்லுவாங்க. சமயக்குறவர் சந்தான குறவர்கள்னு ரெண்டு பிரிவு பிரியும். நான் இத சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். நந்திதேவருடைய குரு பரம்பரை என்னன்னு சொல்லிட்டு நான் சமயக்குறவர் சந்தான குறவருக்கு உள்ள போறேன். இந்த நந்திதேவர் சுவாமிகள் சாட்சாத் ஈசனிடமிருந்து நேரடியாக தான் பெற்ற விஷயத்தை சனத்குமாரர்களுக்கு போதிக்க, சனத்குமாரர்கள் மற்றும் சத்தியஞான தரிசனிகள்னா உண்மையை கண்டவர்கள். உண்மை என்னென்றால் பரம்பொருள். பரம்பொருள் என்பது சிவம். அந்த சிவம்ங்கிறது அத நீங்க இப்போ நம்ம படத்துல சிவம்னாலே நமக்கு என்ன வரும்? ஜடாமுடியோட, சூலத்தோட, கழுத்துல பாம்போட, உடுக்கையோட, புலித்தோலோட இருக்கிற அந்த உருவமாக நீங்க பார்த்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி எதையுமே தனக்குள்ள வச்சுக்காத ஒரு லிங்க வடிவம். அந்த பாருங்க, அந்த லிங்க வடிவம், அந்த கோலம் இருக்கு இல்லையா? உங்க கோலத்துல நீங்க எதை வேணாலும் கொட்டுங்க. நவரத்தினத்தை கொட்டுங்க, தங்கம், வைரம், வைடூரியம், பால், தயிர், தேனு, நெய் இருக்கிறதுனே காஸ்ட்லி ஐட்டம். எதுவுமே அதை வச்சுக்காது, எல்லாத்தையும் கீழே விட்டுடும். சோ அதற்கு அந்த சிவங்கிற அந்த பரிபூர்ண ஸ்வரூபத்துக்கு, அந்த ஜோதி பிளம்பிற்கு, எடுக்க எடுக்க குறையாத அந்த பூர்ண வஸ்துவிற்கு எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட சுத்த பிரம்மம், அந்த பரபிரம்மத்தை தரிசித்தவர்கள் எப்பேற்பட்ட பாகியவான்கள் பாருங்க. அந்த சத்தியஞான தரிசனிகள், அதுக்கப்புறம் பரஞ்சோதியார், இந்த 4 பேர் திருக்கைலாய பரம்பரை. இந்த பரஞ்சோதியார் என்கிறவிடம் இருந்துதான் இந்த திருக்கைலாய பரம்பரை அப்படியே வருது. இப்போ இந்த புறவர்னு சொல்றோம் இல்லையா? ஏன் இந்த புறவர்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்றோம். நெறின்னு சொல்லும் போது சைவ நெறி அப்படின்னா நாம கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைன்னு அர்த்தம். நெறிப்படுத்துதல், நெறியாளர், இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ற, நம்ம கடைபிடிக்கிற வழி அல்லது மார்க்கம். 4 நெறி இருக்கு ஆன்மீகத்துல. ஒரு முறைப்படி ஒரு ஜீவன் கிடைச்சேர நமக்கு பெரியவங்க 4 வழி சொல்லி வச்சிருக்காங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4ஐயும் முறைப்படி தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்தவர்களுக்கு குறவர்கள்னு பேர். இந்த 4ஐயும் விடாம கடைசி வரைக்கும் கடைபிடித்தவர்களுக்கு குறவர்கள். இதுலதான் இப்போ 2 பிரிவு வருது. சமய குறவர்கள் 4வர், சந்தான குறவர்கள் 4வர்னு சொல்றோம். இந்த சந்தான குறவர்கள் ஆகப்பட்டவர் இப்ப சொன்னோம் இல்லையா, நந்திதேவருடைய கைலாய பரம்பரையில இருந்து வந்ததுன்னு. இப்போ பரஞ்சோதியாருக்கு கீழே வர சீடர் பரம்பரையில தான் இந்த சந்தான குறவர்கள் வராங்க. இந்த முதல்ல சொன்ன அகசந்தான குறவர்கள்ங்கிறவங்க தான் இந்த மேலே சொன்ன நந்திதேவர், சனத்குமாரர்கள், சத்தியஞான தர்ஷினிகள், பரஞ்சோதியார். இவங்க அகசந்தான குறவர்கள்னு பேரு. ஏன்னா சுவாமிக்கு சாமீபத்துல, சுவாமி கூடவே, எனக்கு நந்திதேவர் கைலாயத்துல தானே இருக்கார். சுவாமிக்கு அணுக்கம்னா ரொம்ப நெருக்கன்னு அர்த்தம். அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுனால அவங்க அகச்சந்தான குறவர்கள். பரஞ்சோதியார் மூலமா வம்சாவழியாக குரு பரம்பரையை கண்டவர்கள் புறச்சந்தான குறவர்கள். ஏன்னா மானிட உருவம் எடுத்துட்டாங்க இல்லையா? ஸ்தூலமா இருக்கிற இந்த சூட்சமமா இருக்கக்கூடிய உடலை எடுக்காமல் இந்த ஸ்தூல உடம்பை எடுத்ததுனால் அவர்கள் புறச்சந்தான குறவர்கள்ங்கிற பெயர் தாங்கி வலம் வராங்க. இந்த 4 பேரினுடைய இந்த சரியை, கிரியை, ஞானம், யோகம், இந்த விஷயங்கள் புறச்சந்தான குறவர்கள். அது போறதுக்கு முன்னாடி சமய குறவர்கள் என்னங்கிறத நான் சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். ஏன் நான் இதுக்கு இவங்களுக்கு போயிட்டு அங்க வரேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இந்த கைலாய பரம்பரையில பரஞ்சோதியார் வழியாக வந்த புறச்சந்தான குறவர்கள் 4 பேர். மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். இந்த 4வரும் சமயக்குறவர்கள் காலத்திற்கு அப்புறமா வராங்க. அதனால சமயக்குறவர்கள் 4 பேருடைய விஷயங்களை சுருக்கம் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்தவரை உங்களோட பகிர்ந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரலாம். சமயக்குறவர்கள் 4 பேர் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, 4 பேர் சொல்றபடி நடந்துக்காத அப்படின்னு. 4 பேர் பழிக்கும்படி அல்லது 4 பேர் தூக்கும்படி, 4 பேர் போன வழியில போ அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லி நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். 4 பேர் போன யார் அந்த 4 பேர்?
நமக்கு அக்கம் பக்கம் நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேரும் நமக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. எது வேணும்னாலும் சுவாமி கிட்ட கேளு, கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈசன் இருக்காருன்னு சொல்லி கொடுத்தாங்க இவங்க 4 பேர். இந்த உலகத்துல அனாதைன்னு யாருமே இல்லை, நம்ம எல்லாரையும் படைத்த ஈசன் நமக்காக எந்த அளவுக்கும் இறங்கி வருவார்னு வாழ்ந்து காமித்தவர்கள் இந்த 4 பேரும். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். சுகபாத ஹிருதயருக்கும் இசைப்பாடினியார் அவர்களுக்கும், இசைப்பாடினியார் அவங்க அம்மா பேர் மறந்து போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல அவங்க அம்மா பேர் ஞாபகமா சொல்லிடுறேன். சீர்காழியில பிறந்தவர். அவரை தடுத்தாட்கொண்ட தலமும் சீர்காழியிலேயே தான். அந்த விஷயத்துல சுவாமியை நம்ம பாராட்டணும். மற்றவங்களுக்கெல்லாம் பிறந்த ஊர் ஒண்ணு, தடுத்தாட்கொண்ட ஊர் வேற. கொஞ்சம் அலைய விட்டுதான் தடுத்தாட்கொண்டாரு, சும்மா எல்லாம் இல்லை. ஆனா சம்பந்தர் மட்டும் 2 குரல் தாங்க. ரொம்பலாம் அவங்கள சம்பந்தரை ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கல, பரீட்சை வைக்கல, அவங்களுக்கு இது சரியா வருமா வராதா, இவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கலையான்னு எந்த ஒரு பரீட்சையும் வைக்கல. திருஞான சம்பந்தருக்கு மட்டும் கூட்ட குரலுக்கு ஓடி வந்துட்டார். முருகப்பெருமானே சம்பந்தராக பிறந்ததாக ஒரு ஐதீகம், அது ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. குளத்துல குளிக்க போன அப்பாவை காணமேன்னு சொல்லி அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனார் கோவில் குளத்துல முங்கி குளிக்கும் போது ஒரு தடவை 2 தடவை முங்குறார், அப்பா எந்திரிச்சு வராரு. 3வது தடவை குளிக்கும் போது அப்பாவை காணுமேன்னு சொல்லி அப்பான்னு கத்தும் போது தோணிபுரத்து கோவிலை பார்த்து கத்தின நிமிஷம் உமாதேவியார் அதுக்கு மேல அந்த குழந்தை அலறத தாங்கவே முடியாம மடியில வாரி வச்சுட்டு ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்து மடியில தூக்கி வச்சு ஞானப்பால் கொடுத்ததாக வரலாறு. இது நடந்த விஷயம், இது நடந்தது, இதற்கு அகச்சான்றும் அதுலயே இருக்கு. அதனால இப்ப ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு. நம்பிக்கை அது ஒண்ணுதான் நம்மை நல்வழிப்படுத்தும். அம்மா அப்பா இதுதான் கை காமிச்சா நம்பணும். ஏன்னா தாயை சந்தேகப்படக்கூடாது, அது தர்மத்துக்கு விரோதம். தாய் யாரை கை காமிக்கிறாளோ இவர்தான் உன் அப்பான்னு நம்பினான் கை காமிச்சா நம்பணும். தந்தை யாரை குரு என்று கை காமிக்கிறாரோ நம்பணும். ஏன்னா தாயை சிறந்த கோயிலில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை யார குருன்னு கை காமிக்கிறாரோ அந்த குருவை முழுமையாக நம்பணும். குரு யாரை கடவுள் என்று கை காமிக்கிறாரோ கட்டாயம் குரு வார்த்தையை நம்பணும். ஒரு ஜீவன் கடை தேறுவதற்கு ஆச்சாரியர் துணை, குரு அருள் இல்லாமல் திருவருளே கூடாது. குருவருள் கிடைச்சா மட்டும்தான் திருவருள் கூடும். அதனால அந்த நம்பிக்கை என்கிற ஒன்றுதான் இன்றளவு மானிட வர்க்கத்தை இன்று வரைக்கும் சுவாசத்தோடு உயிர்ப்போடு வைத்துள்ளதுங்கிறதுனாலேயே நம்ம நம்பிதான் ஆகணும். அந்த மாதிரி ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டார், பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் சீர்காழியம்பதியர். 3 வயது குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் பூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன்னு அந்த குழந்தை மிக அழகாக பாடியது. 3 வயசு குழந்தைக்கு இன்னைக்கெல்லாம் பேசுற குழந்தையும் உண்டு, பேசாத பேச்சு கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் இல்லையா? 3 வயது குழந்தை தத்தி தத்தி மழலை சொல் பேசும். குடலிலிருந்து யாழிலிருந்து என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு இந்த வயசு குழந்தைங்களை பார்த்துதான் சொன்னார். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை எல்லாம் பார்த்து வள்ளுவர் சொல்லல. இந்த 2 வயதுல இருந்து 3 வயதுக்குள்ளா இருக்கிற குழந்தைகள் தான் மழலை மாறாமல் பேசுவாங்க. மழலை மாறாமல் பேசக்கூடிய குழந்தைகளுடைய மொழிதான் யாழை விட இனிமையா இருக்குமா. கொஞ்சம் நல்லா பேச கத்துக்கிட்ட குழந்தைங்களோட மொழி எல்லாம் அவ்வளவு இனிமையாலாம் இருக்காது, ரசிக்கலாம். அம்மாவுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே ரசனை உண்டு. எத்தனை வயசானாலும் அம்மாவுக்கு தன் குழந்தைதான். குழந்தைக்கு 50-60 வயசு ஆயிடுக்கும், அம்மாவுக்கு 90 கிட்ட இருக்கும். ஆனாலும் குழந்தைய தன்னுடைய மகனையோ மகளையோ குழந்தையாதான் பார்ப்பாங்க, அது தாய் உள்ளம். ஆனா இந்த 2 வயதுல இருந்து 3 வயது இருக்கு பாருங்க, இந்த வயதுல பேசக்கூடிய சின்ன வார்த்தையோ பெரிய வார்த்தையோ அது அமிழ்துக்கு ஒப்பானது, அது அமிர்தத்துக்கு சுவையானது. ஏன்னா அந்த வயசுலதான் அந்த மடலை கேட்க முடியும். அந்த வயசுல தாங்க அந்த குழந்தை தோடு சரியான ஏறின்னு. அதுக்கு கூட ஒரு காரணம், இது ரொம்ப முன்னாடி வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவுல கேட்டது. தோடு உடைய செவியன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? 3 வயது குழந்தை சிவபெருமானை பார்த்திருக்குமா?
சிவபெருமானுடைய கம்பலதரன் கங்காதரன் இரண்டு கந்தர்வர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தின் பயனாக சுவாமி உங்களுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கும்போது, நாங்கள் இசை விற்பனராக இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், நாங்க எந்த நேரமும் பாடணும், அதை நீங்க கேட்கணும். ஐந்தொழில் பண்ணக்கூடியவர், சிருஷ்டி ஸ்திதி அழித்தல் காத்தல், இது படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், 5 தொழில் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுகிரகம் திரோபவம்னு 5 சொல்லுவோம் இல்லையா? இந்த 5 தொழிலை பண்றவருக்கு சதா பொழுதுக்கும் என் பாட்டை கேட்கணுங்கிற போது சுவாமி சிரிச்சாராம். 5 தொழில் பண்ணக்கூடிய ஆள் நான், உனக்கு பாட்டு ஒண்ணுதான் வேலை, எனக்கு மொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி காட்டுற வேலை இருக்கு, என்னால அவ்வளவு நேரம் எல்லாம் உங்களுக்கு தர முடியாது. இல்ல வரம் கேட்டா கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க கேட்டுதான் ஆகணும், நாங்க பாடிதான் தீருவோம், சரி அவ்வளவுதானே, சோடா மாத்தி காதுல போட்டுக்கிறேன், பாடிட்டே இரு. இப்போ விஞ்ஞானத்துல காதுல போட்டு கேட்கிற கருவி எத்தனை காலத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்சதுன்னு சொல்றோம். வாக்மேன் ஒண்ணு காதில், அது வாக்மானோ ஹெட்போனோ இயர்போனோ ஏதோ ஒரு பேர்ல காதில் ஒரு சிறிய அது கருவியோ அது ஏதோ ஒரு வஸ்து, அத காது கிட்டக்க வச்சா எந்த நேரமும் பாட்டு கேட்கும் என்கிற ஒரு தாற்பயத்தை எத்தனை யுகத்திற்கு முன்னாடி நம்மளுடைய அருமையான சமயம் நமக்கு கொடுத்திருக்கு பாருங்க. அதை சம்பந்தர் எவ்வளவு அழகா எங்க கொண்டு வந்து குறிப்பில் வைக்கிறாரு பாருங்க. தோடு உடைய செவியன் விடையேறி போர்க்கூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர் கல்வன் சொல்றார். என் உள்ளம் கவர் கல்வன், என்னங்க வயசு இருக்கும், உள்ளம் கவர் கல்வன் சொல்ற அளவுக்கு சம்பந்தருக்கு வயசு ஆயிடுச்சாங்க. கீழுடைய பெருமாபுரம் மேலிய பெம்மான் இவனன்றேன்னு பாடுறாரு அங்க. அதுவும் 4 பேர் பாடினதுல மாணிக்க வாசகர் ஒரு விதம், இது கண்ணுல தண்ணி வர ரகம். நாவுக்கரசர் தன்னுடைய பிராயம் கடந்து வந்ததுனால அந்த ஒரு ஏக்கம் இருக்கும், கேவல் இருக்கும். அதாவது இத்தனை காலம் நான் இழந்துட்டேனே, சைவத்தை விட்டுட்டு நான் பிற சமயம் போயிட்டேனே, சமணத்துக்கு போயிட்டேனேங்கிற ஒரு ஒரு அழுகை இருக்கும். சுந்தரர் கேட்கவா வேணாம், எல்லாரும் சுவாமி தான் சோதிப்பாங்க, சுந்தரர் சுவாமியவே சோதிச்ச அளவுக்கு ரொம்ப என்ன டாப், இப்பெல்லாம் ஹீரோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ அவரு. மாணிக்க வாசகர் குழந்தை மாதிரி, அப்பா நான் உனக்கு அடிமை, என்னை தயவு செய்து என்னை எப்படியாவது கைப்பிடிச்சு கரை சேர்த்துருன்னு கேட்கிற ரகம். அப்போ என் உள்ளம் கவர் கல்வன்னு வார்த்தை போடுற அளவுக்கு ஞான சம்பந்தருக்கு தமிழ் செறிவும் அறிவும் சைவமும் அவருக்கு உள்ள ஊறிடுச்சுன்னா, அதனாலதான் சொன்னது ஞானப்பால் பருகினதனால் வந்த ஞானம். அது எது ஒண்ணுமே அள்ளாம குறையாது, இல்லாம பிறக்காது, சொல்லாம பிறக்காதுமாங்க. அந்த மாதிரி உமையாள் கையால, பார்வதி தேவியாருடைய கையால ஒரு குழந்தை அப்படி ஒரு விஷயத்தை உட்கொள்ளலைன்னா 3 வயசு குழந்தையால இவ்வளவு பெரிய விஷயத்தை பாடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இது சம்பந்தர் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். முதல் 1, 2, 3 தேவாரங்கள் அவருடையது. அடுத்தது சம்பந்தர் 3 வயதுல ஆட்கொள்ளப்பட்டாரா, திருவாமூர் என்கிற தலத்தில் பிறந்த நாவுக்கரசர் என்கிற தர்மசேனர்னு அவருக்கு பேரு சமணத்துல இருக்கும்போது, இந்த திருநாவுக்கரசர் திருவாமூர்ல பிறந்த காலத்துல அவர் உங்களுடைய தாய் தந்தையும் ஒரு காலத்தில் அவங்களுடைய காலமும் ஆயிடுறது. நாவுக்கரசருக்கு ஒரு அக்கா உண்டு, திலகவதியார்னு பேரு. அவங்களுக்கு பாண்டிய மன்னனுடைய தளபதியோட கல்யாணம் நிச்சயமாகுது. ஒரு போரில் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் உயிர் துறந்து விடுகிறார். அந்த செய்தி வருது, உடன்கட்டை ஏறுற அளவுக்கு திலகவதியார் தயாராயிடுறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நிச்சயம் தானேமா ஆயிருக்கு, ஏமா வெறும் பரிசம் தானே போட்டிருக்கோம், ஏன் உயிர் துறக்கிற அளவுக்கு போறேன், நீங்க நிச்சயம் பண்ற நிமிடத்தில் இருந்து அவரை நான் கணவராக வரித்து அவருடன் மானசீகமாக வாழ தொடங்கி விட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு அவர்தான் கணவர், என்னால அவரை தாண்டி வேற எதுவும் யோசிக்க முடியாது, அதனால அவர் இல்லாத இந்த உலகத்தில் எனக்கும் இந்த வாழ்வு வேண்டாம்னு சொல்லி உடன்கட்டை ஏற போறாங்க. அப்போ நாவுக்கரசர் வயசுல ரொம்ப சின்ன, 14-15 வயது இருக்கலாம். காலை கட்டி கொண்டு அழறாராம், அக்கா அம்மா அப்பாவும் போயிட்டாங்க, நீயும் போயிட்டான்னா நான் எப்படி இருப்பேன் இந்த உலகத்துல, எனக்கு யார் இருக்கா ஒன்ன விட்டாங்க. தம்பிக்காக
அக்கா வந்து தன்னுடைய நிலைய வந்து முடிவை மாற்றிக் கொள்றாங்க. ஆனா முழுக்கைக்காக பூ தொடுப்பது, அபிஷேக விஷயங்கள் எல்லாம் சேகரித்து கொடுக்கறதுன்னு முழுக்க முழுக்க கோவில் திருப்பணி. குருகுலத்துக்கு அனுப்ப வேண்டிய காலகட்டத்தில் நாவுக்கரச பெருமானுக்கு அத்தனை விஷயங்களும் அத்துப்படி. வர்க்கம், சாஸ்திரம், ஜோதிஷம், இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும். ஆனா என்ன காலத்தினுடைய சோதனையா இல்ல ஈசன் கொடுத்த விளையாட்டான்னு சொல்ல தெரியல. என்ன ஆயிடுறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்போ எது சிறந்து இருந்ததோ அந்த சமணம் ஓங்கி இருந்த காலகட்டம் அது. சமணத்துல ரொம்பவே ஆர்வம் மிகுதியாக சமணத்துல நுழைஞ்சிருக்காரு. இவருடைய தர்க்க ஞானத்தை பார்த்து இவர் ஆர்கியூ பண்ண ஒரு என்ன சொல்றது விவாதம் முன்வைத்தார்னா எதிரில பதில் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தர்க்க சாஸ்திரத்துல அவரை வந்து நாவுக்கரசர் பெருமான யாருமே எதிர்த்து நிற்க முடியாத அந்த ஞானத்தை கண்டு சமணம் அவரை கொண்டாட தொடங்கியது. அந்த ஒரு இளம் பிராயத்துல நம்மள ஒரு 10 பேர் கை தட்டுறாங்க அப்படின்னா அவங்க பக்கம் தான் போக தோணும். அது சரியோ தப்போ, நமக்காக ஒரு 10 பேர் சூப்பர் அப்படின்னா அந்த வயசுல அதை தான் பண்ணணும்னு தோணும். அது தப்போ சரியோ. இன்றைய இளைஞர்கள் நிறைய விஷயங்களுக்கு வேற பாதைக்கு போறதுக்கு காரணமே கூட இருந்து நல்லா சூப்பர் நீ பண்ணுப்பா உன்னை யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லி ஏற்றி விடுறதுதான் காரணம். அந்த மாதிரியான ஒரு இளமை பிராயத்துல நாவுக்கரசர் சமணத்துக்கு போயிடுறாரு. எத்தனை காலம் சமணத்துல அவருடைய 70 பிராயம் நெருங்குகிற வரைக்கும் சமணத்துலதான் இருக்கு. ஆனால் 4ஆம் வட்டத்துல அவருக்கு சமணம் பிடிக்கல. அவருக்கு ஏதோ ஒரு இழப்பு, எங்கேயோ ஒரு வலி, எதையோ விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் இழந்துட்டு வந்துட்டோமேங்கிற அந்த ஒரு தீராத வலி. ஏன்னா பரம்பரையா சைவ பரம்பரை. இங்கேயோ ஒரு சில சமயம் எடுத்த முடிவு தப்போன்னு நிறைய தடவை நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி அடிக்கடி அவருக்கு உள்ளூர ஒரு எண்ணம், எங்கேயோ வந்துட்டோம், பாதை மாறி வந்துட்டோம். ஒரு காலகட்டத்துல இங்க திலகவதியாரனுடைய தினந்தோறும் அவர் வைக்கிற பிரார்த்தனை, சுவாமி யாருக்காக நான் உயிரோடு இருக்கேனோ அந்த தம்பி இப்போ வேற மதத்துல சைவமே கூடாது, சைவத்தை பூண்டோடு அழிப்பேன்னு சொல்ற சமண மதத்துல நம்ம சைவ பரம்பரையில வந்த ஒரு குல குழந்தை அங்க போய் உட்கார்ந்துருக்கு. என்னையும் அப்பவே உடன்கட்டை ஏறுறேன்னு போனேன், என்னையும் தடுத்து நிறுத்திட்டேன். சரி தம்பிக்காக உயிர் வாழலான்னு இருக்கிற என்னையும் இந்த மாதிரி நிறுத்திட்டு தம்பியையும் பிரிச்சு கொண்டு போய் யாருக்காக வாழணுமோ அவங்களையும் என் கூட வைக்காம எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டேன். நான் எதுக்காக இது இன்னும் உயிரோடு இருக்கணும்னு தினமும் சுவாமி கிட்டக்க திலகவதியார் வந்து தமக்கையார் வந்து பதறி கண்ணீர் மல்கி அழுவாங்களாம். காலம் வரும்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. காலம் வரும், கனிஞ்சு வரும், கவலைப்படாத, சுவாமி ஒண்ணு செய்யறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லி ஈசன் ஆட்கொள்ள நினைச்சுட்டாருன்னா அவருக்கு காலம் நேரம் எல்லாம் ஒரு நொடி பொழுதுதானே, அரை நொடி பொழுதுதானே. சூளை நோய் கொடுக்கிறார். சூளை நோய் என்பது தீராத வயிற்று வலி. எங்க வலிக்குதுன்னே தெரியாது, எந்த மருந்துக்கும் கட்டுப்படாது, எதுக்குமே கட்டுப்படாது. ஏன்னா வலி வந்து சாப்பாட்டுனாலேயோ வேற சில விஷயங்களாலேயோ வரல. அந்த வலி சுவாமியே உண்டாக்கின வலி, எதுக்குமே அடங்கல அந்த சூளை வலி. அந்த சூளை நோய்னு சொல்ற வெப்பு நோய்னு சொல்லுவாங்க. தீராத வயிற்று வலி. நாள் ஆக ஆக சமணத்துல வந்து அப்போ வந்து மருத்துவம் வந்து அவங்க ரொம்ப உச்சத்துல இருந்தது. அவர்களுடைய மந்திரம் தந்திரம் எல்லாமே ரொம்ப உச்சத்துல இருந்தது. அவங்க எவ்வளவோ மருத்துவம் செஞ்சு பாக்குறாங்க, ஒன்னும் கேட்கல. இவருக்கு அக்காவை பார்க்கணுங்கிற எண்ணம் மேலோங்கிடுது. போதும், நான் இதுக்கப்புறம் இருக்கேனோ இல்லையோ, கூட பிறந்த ஒரு அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு நம்ம இவ்வளவு நாள் பாதை மாதிரி வந்ததே தப்பு, நான் இதோட என்ன பழி வந்தாலும் பரவாயில்லன்னு சமயனத்தை விட்டு வெளியில வரார். சமணத்துல ரொம்பவே அவருக்கு எதிர்ப்பு வருது, ரொம்ப எதிர்ப்பு வருது. அத பின்னாடி 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை சரித்திரம் ஒவ்வொன்றா நம்ம வர வாரங்கள்ல பார்க்கும்போது நான் இன்னும் விளாவரியா சொல்றேன். அக்காவிடம் வந்து சேருகிறார். அக்கா அவங்கள வந்து அடையாளம் கண்டுட்டு இத்தனை வருஷம் கழிச்சு தம்பியை பார்க்கும்போது அக்காவால தாங்க முடியல, கதறி அழறாங்க. இந்த மாதிரி சூளை நோய்க்கா என் உயிரை மாய்ச்சிக்கிறேன், எனக்கு வந்து என்னால முடியலன்னு சொல்லும் போது, மாய்ச்சிக்கோ, தாராளமா உயிரை மாய்ச்சிக்கோ, உள்ள வந்து ஒரு நிமிஷம் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன் முடிவை நீ எடுத்துக்கொள், நான் தடுக்கவே இல்லை, ஏன்னா எனக்கே போதும்னு தான் தோணுது, நானுமே அத முடிவுக்கு வந்து நான் குறுக்க நிக்க போறது இல்லைன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. திருவதிகைங்கிற தலம் அட்ட வீரட்டான தலம்னு உண்டு. 8 தலம் சுவாமியினுடைய வீர பிரதாபங்கள் நடந்து அரங்கேறிய தலம்னு சொல்லுவோம். அந்த வகையில் அட்ட வீரட்டான தலம்னு சொல்ற அந்த திருவதிகையும் ஒண்ணு. அதுல சுவாமி வரை ஆட்கொள்ள நினைக்கிறார். சுவாமியுடைய அனுகிரகத்தால தேவாரம் பாட சொல்றார். நான் எப்படி
பாடுவேன்னு சொல்றார். வாகீசான்னு கூப்பிடுறார். வாக்குக்கே ஈசன்கிறார். எனக்கு வாக்கு தான். எப்படி? நான் செய்யும் தப்புகளுக்கெல்லாம் உடனாய் காப்பி அடிச்சா அதுல பாதி உன்னோட பங்கு. நான் ஏதாவது பொய் சொன்னா அதுல பாதி உன்னோட பங்கு. நான் எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது வம்பிழுக்கிறேன்னா அதுல பாதி உன்னோட பங்கு. எப்படி எங்க கொண்டு வந்து 50-50 பார்ட்னர்ஷிப்பை எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. எல்லாத்துலயும் அப்படிதான் பண்ணுவாரு. ஒண்ணு ரெண்டு இல்ல அவர் செஞ்சது எல்லாமே. இப்படிப்பட்ட திருநாவலூரில் பிறந்த சுந்தரரை திருவண்ணை நல்லூர் என்னும் தலத்தில் ஆட்கொண்ட அவருடைய திருமுறை 7ஆம் திருமுறை. இப்போ சம்பந்தரருடைய பாடல் கிட்டத்தட்ட 1,60,60,000 பாடல். ஆனா நமக்கு இப்போ கிடைச்சது 3000 சத்தம் தான் நின்றிருக்கு. 4, 5, 6 எனப்படுகின்ற நாவுக்கரசருடைய தேவாரமும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. சுந்தரருடைய பாடல்கள் ஒரு 1000 கிட்டக்க கிடைச்சிருக்கு. 7000 பாடல்கள் திருமுறையில இருக்கு. நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் 7000. ஏன் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் காலத்துல தொகுக்கும் போது ராஜராஜன் இந்த ஓலைச்சுவடி எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு நம்பியாண்டார் நம்பி கையில பொறுப்பை ஒப்படைச்சு எப்படியாவது இந்த மும்மூர்த்திகள் பாடிய தேவாரத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது அத்தனையும் சிதம்பரம் கோவில்ல இருக்குன்னு கேள்விப்பட்டு சிதம்பரம் கோயில்ல மீட்டு கொண்டு வரலாம்னு போகும்போது இல்லை 3000 அந்தணர்கள் என்ன சொல்லிடுறாங்க, எழுதின மும்மூர்த்திகளும் நேரில் வந்தால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. இன்னார் கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஈசனுக்கு தெரிந்து வந்த கட்டளை. எழுதினவங்களே கேட்டால்தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால அவங்க 3 பேரும் வந்தால்தான் நாங்க அந்த தேவார ஏடுகளை உங்களிடம் ஒப்படைப்போம்னு சொல்லிடுறாங்க. இப்ப ராஜராஜனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பியாண்டார் நம்பியோட யோசனை பண்றாரு. ஒரு மார்க்கம் கிடைக்குது. அழகான ஐம்பொன் சிலை வடிவமாக 3 பேரையும் 3 பல்லக்கில் வைத்து மிக அழகாக அத்தனை மரியாதையுடனும் சிதம்பரத்துக்கு கொண்டு போறாங்க. பிள்ளை 3000 அந்தணர்களையும் கூப்பிட்டு நீங்க கேட்ட 3 பேரும் வந்துட்டாங்க, இப்ப அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிள்ளை அந்தணர்கள் கேட்கிறாங்க, நாங்க என்ன சொன்னோம், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 3 பேர்லும் நேர்ல வந்தாதாங்க கொடுக்க முடியும். இப்படி பிரதம உருவங்களை சிலாரூபமா எடுத்துட்டு வந்தா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் மூர்த்தம்னு சொன்னா திருச்சிற்றம்பலமாகிய பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய ஆடல் வண்ணா என்னுடைய மூர்த்தத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க ராஜராஜன். இது விக்கிரகம்னா அதுவும் விக்கிரகம். இவங்க 3 பேரும் மெய்யினா அப்ப அங்க இருக்கிறது அது மெய்யினா இது மெய். அப்போ நீங்க அது வெறும் பொன்னால் ஆன சிலைன்னு சொல்லிடுவீங்களா? இந்த கேள்விக்கு தில்லை மூவாயிரம் அவர்கள் எல்லாருமே தகச்சு போயிடுறாங்க. திருவருள் இதுதான், திருவருள் கை கூடுற நேரம்னு சொல்லி அந்த அந்தணர்கள், அந்த 3000 தில்லைவாழ் அந்தணர்களினுடைய இதுல வயதில் மூக்கில் கொஞ்சம் பக்குவம் அடைந்த ஞானத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க குறிப்பால் அறிந்து இது சுவாமி நமக்கு குறிப்பால் உணர்த்துறது. எப்போ ராஜராஜு மன்னரே சொல்லிட்டாரோ அதுபடி 3 பேரும் நேர்ல வந்ததாக தான் அர்த்தம். அவங்க சொல்ற மாதிரி அது சிலைனா இது சிலை, அது நிஜம்னா இது நிஜம். இப்ப அவங்களே நேர்ல வந்ததாதான் அர்த்தம், எடுத்து கொடுப்போம்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடிகள் பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த இடத்த திறந்து காமிக்கிறாங்க. ஆனா கால சூழ்நிலை அநேக ஏடுகள் செல்லரிச்சு போய் கரையான் தின்ன தீர்த்து விட்டது. அந்த கரையானெல்லாம் நல்ல பிறவியா எடுத்திருக்கும். ஏன்னா தேவாரத்துல சாப்பிட்டுருக்கு. நிச்சயம் அடுத்த பிறவி நல்ல பிறவியாதான் இருந்திருக்கும் அந்த கரையானுக்கு. அத்தனை கரையான்களும் செல்லரித்து ஏடுகளை மிச்சம் மீதி வைத்ததை மட்டும் தொகுத்து கொடுத்ததுதான் இப்ப நமக்கு கையில மிச்சம் இருக்கிறது. நம்பியாண்டார் நம்பி தொகுத்து நமக்கு கொடுத்தது 12 திருமுறைன்னு சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகள்ல இந்த தேவாரம் எனப்படும் இந்த சம்பந்தர் எழுதிய 1, 2, 3, நாவுக்கரசர் எழுதிய 4, 5, 6, சுந்தரனுடைய 7 இந்த விஷயங்கள் மட்டும் தேவாரம் என்கிற விஷயத்துல கிடைக்கிறது. இப்ப இந்த சமயக்குறவர்கள்ல 3 பேர் ஆயிடுச்சா. 4வதாக மாணிக்கவாசகர். பாண்டியம்பதியில் மதுரை அம்பதியில் பாண்டிய நாட்டில் திருவாதவூர் என்னும் ஊரில் அந்தன குலத்தில் பிறந்த சிவனரி செல்வர். அவர் பாண்டிய நாட்டில் முதலமைச்சராக பணிபுரிந்து வருகிறார். வாதவூரார்னு பேரு. அரசனுக்கு குதிரை வாங்குவதற்காக
காசு கொடுத்து அனுப்புறாரு. நல்ல பொன் பொற்கிளி மூட்டை கட்டி அனுப்புறாரு. குதிரை வாங்கலாம் வட்டமாக இருக்கக்கூடிய அந்த பாகம் மட்டும்தான் இருக்கு. ஆத்மானந்த சுவாமிய நம்ம இஷ்டம் போல எந்த எந்த அளவுல வேணாலும் தரிசனம், மானசீகமா தரிசனம். சுவாமியை சின்னதா வச்சுக்கலாம், சுவாமியை நல்லா நல்லா பருமனா வச்சுக்கலாம், ஒல்லியா ஒடுக்கமா வச்சுக்கலாம். ஏன்னா பலவிதமான லிங்கமூர்த்தங்கள் இருக்கு இல்லையா. காளகஸ்தியில சுவாமி ஒல்லியா ஒடுக்கமா இருப்பார். கபாலீஸ்வரர் கொஞ்சம் நல்லா அப்படி ஜம்முன்னு அப்படி நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்க மாதிரி இருப்பார் சுவாமி. மதுரையில சோமசுந்தர கடவுள் 12 அடி உயரத்துல துவாதசாந்தபுரம்னு பேரு. கிட்டத்தட்ட காளகஸ்தி மாதிரி, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொக்கநாதர் ரொம்ப ஜோரா இருப்பார் மதுரையில. ஏன் அப்படின்னா அது அப்படிதான். ஏன்னா அவர் பேரே சோமசுந்தரர். அழகுன்னு என்ன பொண்ணுடைய பத்தி ஒரு கதை வரும்போது வரும். சுவாமியோட இப்படி இப்படி கண்ணத்தை பிடிச்சி திருகிருப்பாங்களாம். அழகு சுவாமினி அப்படின்னு பொன்னுடையாளுங்கிற தேவர் அடியார், சுவாமிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தாசி, சுவாமி அப்படி செல்லம் கொஞ்சிருப்பாங்களாம். அதனால அவருக்கு சோமசுந்தரர்னு பேரு. அந்த மாதிரி விதவிதமான உருவத்துல ஆத்மநாத சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த வகையில மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை எனப்படும், ஆவுடையார் எனப்படும் திருப்பெருந்துறை. மாணிக்க வாசகர் சுவாமிகள் நமக்கு அருளியது திருவாசகம். அந்த திருவாசகம்ங்கிறது 51 பதிகம், மொத்தம் 51 பதிகங்கள், 51 சாப்டர்ஸ்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா. இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தை சொன்னா இது புரியுது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த காலகட்டம் இருக்கு. எப்ப வருவீங்கன்னு கேக்குறத விட வெண்விலியப்பம்ங்கிறது ரொம்ப ஈஸியா புரியுது எல்லாருக்கும். பதிகங்கள்னு சொல்லும் போது புரியாதவங்களுக்கு கூட சாப்டர்ஸ்னு சொல்லும் போது புரியுது. ஏன்னா லாஸ்ட் வீக் கிளாஸ் எடுக்கும்போது இது நடந்தது. 51 பதிகங்கள்னு சொல்லும் போது குழந்தைங்க அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பதிகம்னா அப்படி சாப்டர் அப்படி சொல்லுங்க மேம், புரியுற மாதிரி சொல்லுங்க மேம். பதிகம்னு சொன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. அதனால ஒரு சில ஆங்கில வார்த்தை கலந்தால் பேராசிரியர் பெருமக்களும் சிவ அன்பர்களும் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது அதுவே பழகி போச்சு, வேற வழி இல்லை. இந்த விதமான 51 பதியங்கள் நிறைந்த திருவாசகம் நமக்கு அடுத்த பொக்கிஷம். தேவாரம் ஒரு விதம்னா திருவாசகம் இன்னொரு கடல். தேவாரம் 3 ஒரு கடல்னா இது முக்கடல் சங்கமம். அப்படின்னா திருவாசகம் மட்டுமே தனிப்பெரும் கடல். திருவாசகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம்னு வைங்களேன், திருவாசகத்துக்குள்ள குதிச்சவங்க மீண்டு வரும்போது சத்தியமா உருக உயிர் உருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நெக்கு உருக 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 மாணிக்க வாசகர் அனுபவிக்கிறாருங்க சுவாமிய. அதுவும் சுவாமிய கொண்டாடுறாரு பாருங்க. தன்னை முழுக்கவே ஸ்திரீயாகவே பாதித்து, பெண்ணாகவே பாதித்து, தான் காதலியாகவும் சுவாமியை காதலனாகவும் மட்டுமே வச்சு கொண்டாடுறார். உலகத்திலேயே சிறந்தது எது, எந்த பந்தம் சிறந்தது? தாய் என்கிற உறவா, மனைவி என்கிற உறவா, குழந்தை என்கிற உறவா, ஆசான் என்கிற உறவா, தோழன் என்கிற உறவான்னு எவ்வளவோ கேள்வி கேட்கலாங்க. இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க எல்லாரும், இது சோசோமி ஐயா சொன்னது, அவர் சொன்ன வார்த்தையே மாறாம சொல்றேன். என்ன பந்தம் சிறந்தது அப்படின்னா மனைவிங்கிற பந்தம் தான் சிறந்ததான். ஏன்னா தாய் உயிர் கொடுக்கிறா, உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய மகனை இன்னாமான்னு இன்னொரு பெண்ணு கிட்டக்க ஒப்படைச்சிடுறா. மிச்சம் மீதி காலம் மொத்தமும் அந்த மனைவியாகப்பட்டவள் கடைசி வரை கூட வர இல்லையா. கண்ணதாசன் சொன்னது அதுதான். தாயோடு அன்பு போம், தந்தையோடு அறிவு போம், நண்பனோடு சுற்றம் போம், அல்லது சுற்றமோடு அந்த புஸ்தகம் எல்லாமே தாரம் போயின் அனைத்தும் போம்னாரு. எந்த ஒரு மனிதனுக்கும் தாரம் அவ்வளவு, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கண்ணதாசன் ஒரே வார்த்தை சுருக்கமா சொல்லிட்டார், தாரம் போயின் அனைத்தும் போம். அதுக்கப்புறம் அந்த மனுஷனால சமாளிச்சு வாழ முடியுமாங்கிறதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்மா, அவங்களுடைய பூர்வ ஜென்ம சுகிருதம், இதெல்லாம் சேர்ந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட உன்னதமான, ஏன்னா இடபாகம் யாருக்கு கொடுத்திருக்கார்? குழந்தைய கொண்டாடுற பிள்ளையார் இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் முருகன். அதே வலது தொடையில இடது தொடையில, தலையில கங்கை, அதெல்லாம் சரி. ஆனா தன்னுடைய வாமபாகத்தை இடபாகத்தை யாருக்கு கொடுத்தார்? தன்னில் ஒரு பாதியான சக்திக்கு கொடுத்தார். அப்போ மனைவிங்கிற ஸ்தானம் ரொம்ப பெருசு. அந்த ஸ்தானத்துல மாணிக்க வாசகர் தன்னைத்தானே நிறுத்தி கொண்டு சுவாமியை நாயகனாக, தன்னை நாயகியாக நினைத்து நினைத்து உருகி உருகி தூது விடுவார். சின்ன குழந்தை மாதிரி தும்பிய தூது விடுவார். பொற்சுன்னம் எடுத்து விளையாடலாம கூப்பிடுவார்.
கோவை பாடிய வாயால் பாவை பாடுன்னு சொல்ற அளவுக்கு சுவாமியோடைய அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. இவங்க எல்லாம் போலாம். ரொம்ப அது வசதியா இருக்குல்ல. எங்க வீட்டுல ஞானம் வந்தாச்சுங்க. எங்க வீட்டுல ஞானம் வேலைக்கு போயிருக்காங்க. எங்க வீட்டுல ஞானம் இனிமேதாங்க ஒரு இது ஒரு விதம். பொதுவாகவே இந்த மாதிரியான பக்குவப்பட்ட நிலைன்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா நிகழ்ச்சி முடிவுக்கு நெருங்குற நேரம் வந்துட்டதுனால நானும் இந்த அறிமுக உரையை ஓரளவுக்கு சுருக்க பார்க்கிறேன். இந்த பக்குவப்பட்ட நிலை அல்லது இந்த ஞானம் அல்லது இந்த ஆட்கொள்ளல்ங்கிற பிராயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். 3 வயசுல ஞான சம்பந்தம் இருக்கு. சமணத்துல இருந்து சைவத்துக்கு வரும்போது நாவுக்கரசனுடைய வயசு கிட்டத்தட்ட 70 தாண்டிடுச்சு. சுந்தரருக்கு 16 வயசுங்க. கல்யாணம் தண்ணிக்கு கரெக்டா அவருக்கு பாருங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்போ சொல்லலாம் இல்ல, கல்யாணம் பண்ணிட்டா ஞானம் வருமானு. சுந்தரருக்கு வந்துச்சு, எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல. அது அவங்களுடைய பாக்கியம் பொறுத்து. அப்போ சுந்தரருக்கு கல்யாணம் தண்ணிக்கு ஞானம் வந்தது. நாவுக்கரசருக்கு 18 வயதுல ஆட்கொள்ள ஆரம்பிச்சார். இவங்களுடைய திருஞான சம்பந்தர் 16வது பிராயத்துல ஈசனோட 2.5 கலந்துட்டார். நாவுக்கரசரும் 70 வயசுல சைவம் வந்ததுக்கு அப்புறம் 80 கிட்டத்ததான் 80ல இருந்து மேபி கொஞ்சம் இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. 80ல இருந்து ஒரு 85க்குள்ள வச்சுக்கலாமே. கரெக்டான பிராயம் நான் தெரியல, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். அந்த அளவுக்கு இருந்தார். சுந்தரர் ரொம்ப 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 சீக்கிரம் சுந்தரர் தன்னுடைய 18வது வயதிலேயே சுவாமியோட கலந்துட்டார். தன்னுடைய 32வது வயதுல மாணிக்க வாசகர் கலந்துட்டார். இப்போ எல்லா ஏஜ்லயும் ஒரு ஆளை வச்சிருக்காரு பாருங்க. சீனியர் சிட்டிசன்ல ஒருத்தர் வச்சிருக்காரு, ஜூனியர் சப் ஜூனியர்ல ஒருத்தரை வச்சிருக்காரு, கரெக்டா அடலசன்ட் யங் ஏஜ்ல ஒருத்தர், யூத்ல ஒருத்தரை வச்சிருக்காரு, யூத்துக்கு மேல அந்த ஃபேமிலி மேனுக்கு உள்ள நடுப்புற 32 வயசுல மாணிக்க வாசகரை வச்சிருக்காரு பாருங்க. 4 கேரக்டருக்கு 4 பேரை சுவாமி பிடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அதெல்லாம் கில்லாடி. நம்ம சாமி கிட்ட ஒண்ணு எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றதுக்கும் அவர் தான். வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி இதோட எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒன்ன விட்டா எதுவும் வேணாம்னு சொல்லி போதும் சுவாமி எனக்கு எல்லாமே இதோட போதும்னு சொல்றதும் அவர்கிட்டதான். இது அத்தனையுமே சைவத்துல சாத்தியம். அழகா இருக்குல்ல, கேட்கும் போது நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். பிராப்தம்ங்கிறதோ வயசோ ஞானமோ ஈசன் அருள் இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இத்தனை வருஷம் தவம் பண்ணிருக்கணும், இத்தனை நாள் மூச்சை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கணும், தெரியாது. யாருக்கு எப்போ எங்க எது கிடைக்கும் தெரியாது. அதனாலதான் ஒரே வார்த்தை, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இன்னைக்கு இந்த க்ஷணம் இந்த 1 மணி நேரம் பூர்த்தியா சுவாமியை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு எப்பவோ விதிச்சிருக்காரு. நேற்றுக்கு பார்கவன் சோழன் தம்பியை அந்த அருமை சகோதரரை பார்த்து மீட் பண்ண நேற்றுக்குதான் அறிமுகம் படுத்தது. இன்னைக்கு நீங்க வகுப்பெடுக்கணும்னு சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. இன்னைக்கேவா அப்படின்னு. எடுங்க, முதல் கிளாஸ நீங்க வேணாம்னு சொல்ல வேண்டாம், மாற்றம் எதுவும் வேண்டாம்னு சொல்ல. இது இந்த நிமிடம் அப்போ இந்த நொடி பொழுத சுவாமி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 4 பேரும் என்ன மாதிரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றால் சரியை, கிரியை, யோகம். இந்த சரியை மார்க்கத்தை நாவுக்கரசர் எடுத்துக்கொண்டார். இந்த சரியைங்கிறது என்ன அப்படின்னா உடலால் தொண்டு செய்வது. சுவாமி கையில எப்பவுமே உழவாரத்துக்கு உண்டான அந்த கருவி இருக்கும். நாவுக்கரசருக்கு தோல்லையே ஒண்ணு வச்சிருப்பார். எங்க கோயிலுக்கு போனாலும் முள் செடி எல்லாம் வளர்ந்துருந்தா கோவிலை செப்பனிட்டுட்டே போவார். உடலால் செய்யக்கூடிய அத்தனை சிவத்தொண்டும் சரியில வந்துடும். உருவ வழிபாடு, அக வழிபாடு, உருவம் இல்லாத ரூப அரூப வழிபாடு இது செய்யறது கிரியையில வந்துடும். மானசீகமா பூஜை செய்யறது, சுவாமியை வச்சு வழிபாடு செய்வது, அபிஷேகம் பண்ணுவது, அர்ச்சனை பண்ணுவது, மூர்த்தத்தை போற இடத்துக்கெல்லாம் விடாம செய்வது, இது கிரியையில வந்துடும். சம்பந்தர் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். யோகம் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து சகசிராகாரத்துக்கு கொண்டு வழிபாடு பண்ணுவது, அது ஒரு விதம். கடைசியா சொல்ற ஞானம் தன்னை தான் உணர்ந்து நான் வேறு அவன் வேறு அல்லங்கிற கடைசி பக்குவ நிலைக்கு போய் முக்தி நெறி அறியாத மூர்க்கனோடும் இணைந்தேனேன்னு மாணிக்க வாசகர் நாயின் கடையாய் கிடந்தேன். எப்ப பாரு தன்னை நாயேனையும் கீழாதான் சொல்லுவார். எந்த ஒரு நிமிடத்திலையும் நாயேனுக்கும் கீழே, நாயேனையும் இங்க ஒரு பொருளாக நயந்து வருதுன்னு அபிராமி பற்றும் அதுதான் சொல்றார். ஏன் அப்படின்னா ஜீவராசிகளையே நாய்க்கு நன்றி உண்டுதான். ஆனா யாரு உணவுடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நன்றியா இருக்கும். மற்ற நேரங்கள்ல மற்ற வெளியாட்களை கடிச்சு கொதறிடும். அது கூட ஒரு மாதிரியான சுயநலம் கலந்த ஒரு நன்றி தான் வச்சுக்கோங்களேன்.
தவிர செய்யக்கூடாதெல்லாம் செய்யும். நாய் அந்த அந்த ஒரு விலங்கு மட்டும்தான் எதை எப்ப செய்யக்கூடாதோ அதை செய்யும். அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு அறிமுக வகுப்புங்கிறதுனால இந்த சமயம் சைவம் இது ரெண்டும் என்னங்கிற அந்த ஒரு விஷயங்களை மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். வரும் காலங்கள்ல உங்களுக்கு இந்த வகுப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் கொடுங்க. பார்கவன் சோழன் சார் அதை தான் சொல்லியிருந்தாரு. முதல் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. போக போக நம்மளுடைய பயணிக்கக்கூடிய தூரம் அதிகம். எனக்கு அதிகம் தெரியாது. நானும் தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஈசன் அருளால் இந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. செவ்வனே செய்வதற்கு மென்மேலும் சுவாமியே உள்ள இருந்து எனக்குள்ள தெம்பாகவும் சக்தியாகவும் இருந்து இது அவரே என்னை வழிநடத்தி செல்லணும்னு உங்கள் அத்தனை பேர் மூலமாகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சைவம் என்கிற இந்த ராஜ பாட்டையில் நாம் பயணித்தால் முக்தி கூட நமக்கு சுலபமாக கிடைக்கும் என்கிற சந்தோஷமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அனைவருக்கும் முதலில் வணக்கம். என்னோட பேர் முத்துக்குமார். எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு இந்து சமயத்துல 6 பிரிவு இருக்குன்னு சொன்னீங்க மேம். அதை மட்டும் ஒன்று முறை ரீகால் பண்ண முடியுமா மேம்? எழுதிக்கிறீங்கன்னா எழுதிக்கோங்க. 6 மார்க்கம் என்னன்னு சொல்லிடுறேன். 6 வழின்னு வச்சுக்கலாம். அத 6 வழி மார்க்கம் மதம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சைவம் எழுதிட்டீங்களா? மேம் சொல்லுங்க மேம். சைவம், வைணவம், ஓகே மேம். சாக்தம், ஓகே மேம். காணாபத்தியம், ஓகே மேம். கௌமாரம், ஓகே மேம். சௌரம். சூரிய பகவானை முழுமுதல் கடவுளாக கொண்டு வழிபடப்படும் மார்க்கம் சௌரம். சரி, ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். வார இறுதி நாளுங்கிற போது சனி அல்லது ஞாயிறு 2 நாள்ல எதுனாலும் சனிக்கிழமை ஓகேன்னா கூட சனிக்கிழமை ஓகே. நான் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு ஒரு சில சமயம் வெளியில போகணும்னு தோணும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும்னு தோணும், குழந்தைங்களுக்கு வெளியில ஏன்னா இப்ப சம்மர் வந்தாச்சுன்னா குழந்தைங்க வெளியில போலான்னு தான் அது இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். அது தாண்டி ஒரு 1 hour பேச்சு இருக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்குமே கொஞ்சம் அப்பாவோ அம்மாவோ நம்ம கூட விளையாட வரமாட்டாங்கிற அந்த ஃபீல் வந்துடும். அது வரக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா அம்மாட்ட கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். இந்த வகுப்பு முதல் வகுப்பு என்று மிக சிறப்பாக நடத்தி தந்த அம்மா அவர்களுக்கு சைவ சித்தாந்த கழகத்தின் சார்பில் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நண்பர் பார்கவன் சோழன் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு இன்று மட்டுமல்லாமல் இனி வரும் அனைத்து பயிற்சிகளும் தொடர்ந்து எங்களுக்கு இந்த சைவ சமய நெறி சார்ந்து பயிற்சி வழங்குமாறு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இனி வரும் காலங்களில் நண்பர்கள் நம்ம அனுப்பக்கூடிய லிங்கை எல்லாருக்கும் பகிர்ந்து இன்னும் நிறைய அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்று இத்துடன் இந்த நிகழ்வை நாம முடித்துக் கொள்வோம். குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.